இன்று 5ஆம் தேதி மே மாதம் 2026 இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோட்சாரத்தில் சந்திரன் பகல் 1 மணி 2 நிமிடம் வரை விருச்சிகத்திலும் அதற்கு பிறகு தனுசு ராசிக்கும் மாற இருக்கிறார். மேஷ ராசிக்கு பகல் 1 மணி 2 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மனக்குழப்பத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மை. விநாயகர் வழிபாடு, தியானம் இவர்களுக்கு உதவும். பணி தொழில் விஷயங்களில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ரிஷப ராசிக்கு பகல் 1 மணி 2 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, தன்னுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. விரயங்களில் சற்று நிதானமும் பொறுமையும் உதவும். தொழில் மேன்மை, வருமானம் உண்டு. மிதுன ராசிக்கு பணி வளர்ச்சி, வெளியூர் வெளிநாட்டு தொடர்பினால் அற்புதமான ஆதாயங்கள். ஆனால் புது முயற்சிகளில் சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. தடைகளுக்கு பிறகு வெற்றி கொடுக்கும். குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்து விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். வண்டி வாகனங்களிலும் எச்சரிக்கை தேவை. கடக ராசிக்கு பணி வளர்ச்சி, பணிச்சுமை, அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் ஆதாயம், பணியில் லாபமான நல்ல நிலை, பொருளாதார ஏற்றம். கண்டிப்பாக கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். சிம்ம ராசிக்கு குழந்தைகளிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பெரிய நன்மையை கொடுக்கும். புதிய முடிவுகளிலும் அவசரம் கூடாது, நிதானம் உதவும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம். தொழில் விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவெடுப்பது நன்மை. கணவன் மனைவி அவசியம் விட்டுக் கொடுப்பது நன்மை. கன்னி ராசிக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை. வண்டி வாகனங்களில் பொறுமை, நிதானம் உதவும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மிக கவனம் தேவை. பணி ஏற்றமும் வருமானமும் திருப்தி அளிக்கும். துலாம் ராசிக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது. தொழில் விஷயங்களில் அலைச்சல்களை குறைப்பது, முடிவுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை அளிக்கும். பணியில் ஏற்றம், வளர்ச்சி, வருமானத்தில் உயர்வு ஏற்படும். விருச்சிக ராசிக்கு பேச்சில் கவனம் தேவை. கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பது மிகுந்த முக்கியம். தொழில் பணி விஷயங்களில் நிதானம் கண்டிப்பாக தேவை. பணியிலும் அதிக நிதானத்துடன் அட்டென்டிவாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக பொறுமையாக இருப்பது விருச்சிகத்திற்கு இன்று நன்மை. தனுசு ராசிக்கு ராசிக்குள் சந்திரன். தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. திருமண வாழ்விலும் விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது மிகுந்த பலன் உள்ளது. மகர ராசிக்கு குழந்தைகளுடன் விட்டுக் கொடுப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை. பணி தொழில் வளர்ச்சி, நல்ல ஏற்றமும் வருமானத்தில் திருப்தியும் ஏற்படும். கண்டிப்பாக கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பது மிகுந்த அவசியம். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொள்வது நன்மை. தொழில் வருமானம் திருப்தி அளிக்கும். மீன ராசிக்கு பணி தொழில் விஷயங்களில் அதிக எச்சரிக்கை, நிதானம், பொறுமை, அவசரம் தவிர்ப்பது மிகுந்த நன்மை. பேச்சில், உணவில், குடும்ப வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை. தன்னுடைய ஆரோக்கியம், தாய் தந்தையருடைய ஆரோக்கியம், அனைவரும் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை தேவை.